ஹலோ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பர்வான பீஃப் சுக்கா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பரோட்டா சாம்பாருக்கெல்லாம் செம்ம சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கலந்த மிளகாய் தூளும், அப்புறம் 3/4 கிலோ 750 கிராம்ஸ் பீஃப் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு குக்கரில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, 3 ஏலக்காய், 5லேருந்து 6 லவங்கம் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கரம் மசாலா போடுறதால கொஞ்சம் இதெல்லாம் ஸ்பைசஸ் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கணும். இதுவே நீங்கள் மட்டனாக இருந்துச்சுன்னா எய்தர் கரம் மசாலா இல்லை இந்த மாதிரி ஸ்பைசஸ் போட்டால் போதும். பீஃப்ன்றதால தான் நம்ம ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுறோம். இப்போது அந்த 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு 4 பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அதை வதக்க விடுறேன். நல்லா சாட்டே பண்ணிங்கன்னா அது நல்லா ஒரு பிங்க் கலருக்கு வரணும். நானுமே வந்து ஃபஸ்ட்டு பீஃபெல்லாம் சாப்பிட மாட்டேன். எப்போது நான் பீஃப் வந்து சாப்பிட ஆரம்பித்தேன்னா ஆஃப்டர் ப்ரெக்னன்சி தான் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். பிகாஸ் வந்து ரொம்ப எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்ததால் பீஃப் சாப்பிட்டா தான் நல்ல உடம்புக்கு சத்துன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பீஃப் சாப்பிட ஆரம்பித்தேன். இப்போ சூப்பராக வந்து ஆனியன் வந்து பிங்க் கலரில் வந்துருச்சு, கோல்டன் பிங்க்கில். இப்போது நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். பீஃபோட அந்த ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல்லை வந்து இது கம்ப்ளீட்டாக எடுத்துரும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா உங்களுக்கு பச்சை வாசனை ரா ஸ்மெல் ஃபுல்லாக போகணும். ஸோ எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் தாராளமாக விட்டு அந்த எண்ணெயிலேருந்து மசாலா பிரிஞ்சதுக்கப்புறமா நான் 750 மொத்தம் 3/4 கிலோ பீஃபை வந்து நான் இதுக்கு போடுறேன். 3/4 கிலோவுக்கு இந்த அளவு தான் நம்ம போடணும். போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இஞ்சி பூண்டோட பீஃப் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காது, இல்லைனா வந்து பீஃப் வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த 3மே கருவேப்பிலையும் இதுக்கு ஆட் பண்ணணும். இது 3த்தையும் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா பீஃப்லேருந்து தண்ணி சூப்பராக இறங்கும். ஒரு 1 மினிட் போதும். மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா அடிப்பு வந்து பிடிக்காமல் மசாலாவோட பெரட்டுற மாதிரி நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. இப்போது இதில் நான் 1 ஸ்பூன் வந்து சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் கலந்த மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மசாலா வந்து ஃபுல்லாக படரணும். இதில் அந்த 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நீங்கள் வதங்க விடணுன்ட்டுலாம் இல்லை. இது பீஃபில் வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்னா பீஃப் வந்து முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா குக்கரில் இருந்து தண்ணி வந்து விசில் விடும் போது ஃபுல்லாக மேலே தெரிச்சு மசாலா எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ கரெக்டாக அந்த பீஃப் வந்து முழுகிற மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. இதில் வந்து நான் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி 6 to 8 விசில் வந்து விட்டுக்கோங்க. பீஃப் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வேகணும். எனக்கு வந்து 8 விசில் விட்டு விசிலெல்லாம் போனதுக்கப்புறமா நான் எடுத்தேன். தண்ணியெல்லாம் கரெக்டாக வற்றி நல்லா வதங்கி சூப்பரான தொக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு. இதை பரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கோங்க. பீஃபில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ பீஃப்ன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம எந்த ஃபுட்டையுமே ஒதுக்கக்கூடாது. கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே, பாய்.